ஹலோ காய்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல கண்டினியூஸாக. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். அது 5 ட்ரேடும் எந்தளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் அதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங்க்கு சரியான நாலேஜ். அண்ட் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ட்ரேடிங்கில் நல்லா சர்வே பண்ண முடியும். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 5 ட்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த 5 ட்ரேடும் என்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க ட்ரேட் லோயர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க ட்ரேட் லோயர் ஆப்ஷன். ஸோ இதில் நான் என்ன ரீசனுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ளேஸ் பண்ண ட்ரேடுக்கு ப்ரீவியஸில் மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் ப்ளஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் நம்பர் ஏரியா. ஸோ இதில் மல்டிபிள் டைம் ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க ரீசன் காரணமாக நான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் EUR/USD. ஸோ இந்த EUR/USDயை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹையர் அண்ட் ஹை போயிட்டுருக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜராக அப் ட்ரெண்டு கூட போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். அண்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையர் ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த ஹையை இந்த பிரேக் பண்ணியிருக்கு அகெயின் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு சிம்டம்ஸும் ட்ரெண்டு சேஞ்சுக்கான ஒரு சிம்டம்ஸாக எனக்கு தெரியலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பையர் ப்ரெஷரில் மார்க்கெட் அப் டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளுடைய தேர்ட் ட்ரேட் AUD/USD. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான நியூட்ரலான மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப கன்சல்டேட்டான மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் லெவல்ஸ் பார்க்குறதுல ரொம்ப நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுடைய என்ட்ரி மிஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் மார்க்கெட் சேஞ்சினால ஏதாவது மேனிப்புலேஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்சல்டேட்டான ஏரியா ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்க ஏரியாவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரெண்ட் லைனில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் சரியாக பாவிக்க உங்களால் தெரியலைன்னா உங்களால் ஜோன் எந்த பையர் ஜோன் எது செல்லர் ஜோன் அப்படின்றது உங்களால் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட் பற்றின நாலேஜ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா. அண்ட் அதுலேயே ரொம்ப முக்கியமாக சில இடத்துல டோஜிஸ் வரும். ஸோ டோஜிஸ் பற்றின இன்டெப்த்தான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா சர்வைவல் பண்ண முடியும். ஸோ இப்போது AUD/USDயை பொறுத்த வரைக்கும் நான் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எதுக்காக நான் ஹையர் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ப்ரீவியஸில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறாங்க. இங்கேருந்து பையர்ஸ் போயிருக்காங்க. இந்த ஏரியாவிலேருந்து பையர்ஸ் போயிருக்காங்க. அண்ட் அதே சேம் டைம் இங்கேருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இப்போது ட்ரெண்ட் லைனை கம்பேர் பண்ணுறப்போ பையர் ஜோனை ப்ளஸ் நியூ லோ இந்த பையர் ஜோனை டச் பண்ணிடுச்சு. ஸோ நியூ லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஒரு ஜோனில் அதாவது பையர்ஸ் இருக்க ஏரியாவில் நியூ லோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நீ ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல கேப் ஃபில் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அந்த நியூ லோ கான்செப்ட் இதில் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி பையர்ஸ் செல்லர்ஸ் அந்த லெவலை ரீச் பண்ணிட்டனால நியூ லோ கான்செப்ட் படி அடுத்த இடத்துல அதுக்கு அடுத்த படியாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் EUR/JPY. ஸோ EUR/JPY அதில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ சரியாக அப் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சரியான எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எந்த இடத்துல மார்க்கெட் முடியுது அப்படின்றதில் நல்ல கவனம் இருக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமாக எந்த இடத்துல ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஹையர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமாக இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரீவியஸாக மார்க்கெட் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சுருக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர்ஸுக்கு இடம் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர்ஸ்
பையர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளோவில் இந்த அப் டைரக்ஷனில் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எந்த ரெசிஸ்டண்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட கேண்டில் பிரேக் பண்ணிட்டு போகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். அட் த சேம் டைம் நான் போட்டிருக்க லெவல்ஸ் பர்ஃபெக்டாக எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் சேம் இந்த இடத்துல இருக்க ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றனால நான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் ட்ரேட் ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்றது. ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப சிம்பிளான ட்ரேட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப வந்து ஒரு அவ்வளோ தூரம் நீங்கள் அதை பண்ண வேணான்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் பொதுவாக இருக்க பிரச்சனை என்னென்னா மொமெண்டம் அதிகமாக இருக்கலாம், கேண்டலில் மொமெண்டம் அதிகமாக இருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரிஜெக்ஷன் எப்படி நம்ம இதில் கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரியான கன்சல்டேஷன் ஏரியாவில் வந்திருக்கப்போ அதில் எது ரொம்ப ஹையராக போயிருக்கு, அதாவது எந்த கேண்டில் ரொம்ப ஹையாக போயிருக்கு அந்த ஹையை கண்டுபிடிச்சி அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த விக்கோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட விக்கோட டிஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண கேண்டிலில் ஷுவராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் இந்த கேண்டில் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், லோயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இதுதான் இந்த ரிஜெக்ஷன் ட்ரேடிங்கில் சிம்பிளான லாஜிக்ஸ். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண கஷ்டம். பட் இந்த மாதிரியான கன்சல்டேட்டான ஏரியா அண்ட் ரொம்ப ரிஜெக்ஷன் ப்ரைஸ் உள்ள ஏரியாவில் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ட்ரிக்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.